அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது உங்கள் டிடிஎஸ் கிரியேஷன்ஸ். நான் உங்கள் தினேஷ். இன்றைய வீடியோ மிகவும் முக்கியமான ஒரு வீடியோ. அதாவது இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமாக இன்றைய நாள் 2025ஆம் ஆண்டு இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாள். என்னென்று சொன்னால், புதிய அரசாங்கம் பதவியேற்று இன்றைய நாளிலே தங்களுடைய பாதீட்டு திட்டத்தினை, வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்திருக்கின்றார்கள். புதிய ஜனாதிபதி, அதே போன்று நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைய நாளில் ஒரு நிதியமைச்சராக பாராளுமன்றத்தில் தன்னுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்திருக்கின்றார். இதில் பல்வேறு விதமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விடயங்களை நாங்கள் சற்று விரிவாக பார்க்க போகின்றோம். என்னென்ன விடயங்களுக்காக என்னென்ன நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற சம்பந்தமான முழு வீடியோ உங்களுக்காக தற்பொழுது காத்திருக்கின்றது. இன்றைய தினம் முதலாவது வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாளைய தினம் 18ஆம் தேதி தொடக்கம் எதிர்வருகின்ற 25ஆம் தேதி வரையிலான அந்த 7 நாட்களுமே இரண்டாம் கட்ட விவாதங்கள் பாராளுமன்றத்தில் நடைபெறும். இந்த பாதீட்டு திட்டம் சம்பந்தமான விவாதங்கள் முன்வைக்கப்படும். அதன் பின்னராக இதற்கான வாக்கெடுப்பு எதிர்வருகின்ற 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமான வாக்கெடுப்பு நடைபெறும். அதில் தான் இது சம்பந்தமான நிறைவேற்றுகைகள் அங்கே முன்வைக்கப்படும். அதே போன்று எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 21ஆம் தேதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் வாசிப்பு வாக்கெடுப்பு மூலமாக இது நிறைவேற்றப்படும் என்பதும் மிக முக்கியமான விடயம். ஆகவே இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமான முழு வீடியோ உங்களுக்காக வருகின்றது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு என்று சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மிக முக்கியமான விடயம். வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரவு செலவு திட்டம் 2025 விசேட முன்மொழிவுகள். அஸ்வெசும மற்றும் ஏனைய நலம்புரி சேவைகளுக்காக ஜூலை மாதத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வறுமையை போக்குவதற்கு விசேட வேலை திட்டங்கள். புதிய தேசிய தீர்வை வரிமுறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய சுங்க சட்டத்தை முன்வைப்பதற்கு நடவடிக்கை. வருமானத்தை அடிப்படையாக கொண்டு அரச காணிகள் முதலீடுகளுக்காக குத்தகைக்கு வழங்கப்படும். அரசு மற்றும் தனியார் கூட்டாண்மைக்கு புதிய சட்டம். தேசியதர முகாமைத்துவ கட்டமைப்புக்காக 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கொழும்பு துறைமுகத்தின் வடக்கு மேற்கு முனைய அபிவிருத்திக்காக 1 மாதத்துக்குள் யோசனைகள் கோரப்படும். பலநோக்கு பொருள் விநியோக மத்திய நிலையமாக வேயாங்கொடையில் உள்ளக கொள்கலன் முனையம் நிர்மாணிக்கப்படும். துறைமுக அபிவிருத்திக்காக 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கொழும்பு துறைமுகம் மற்றும் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் உயர்தர ஸ்கேன் கட்டமைப்பை உருவாக்க 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. விரைவில் இலத்திரனியல் அடையாள அட்டையினை வழங்குவதற்கான நடவடிக்கை. விரைவில் இலத்திரனியல் பொருளாதார அதிகார சபை ஒன்று உருவாக்கப்படும். கட்டம் கட்டமாக நாணயத்தாள் பாவனையை குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்பாடல் தொழில்நுட்பத்தினுடனான வருடாந்த ஏற்றுமதி வருமானத்தை 5 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்க திட்டம். டிஜிட்டல் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. சுற்றுலாத்துறை உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்திக்காக 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சுற்றுலாத்துறை சார்ந்த இடங்களுக்கு புதிய டிஜிட்டல் முறை அறிமுகப்படுத்தப்படும். ஜப்பான் நிதியுதவியுடன் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 2வது முனையம் விரைவில் ஆரம்பிக்கப்படும். அரசு அபிவிருத்தி வங்கி உருவாக்கப்படும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய காப்புறுதி 2,50,000 ரூபாவால் குறைப்பு. எதிர்வரும் மார்ச் மாதம் தொடக்கம் சகல அதிசொகுசு வாகனங்களும் குத்தகைக்கு விடப்படும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக வாகனம் இறக்குமதி செய்வதில் மற்றும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு எதுவுமே இல்லை. திரிபோசா வேலை திட்டத்துக்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மகளிர் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகம், மகளிர் திறன் அபிவிருத்தி மற்றும் பாதுகாப்பு வேலை திட்டத்துக்காக 120 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மகளிர் அபிவிருத்திக்கான கிளைகளை மேம்படுத்த 720 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளுக்காக மனிதவளம், மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் அரசாங்கத்தினால் வழங்கப்படும். சுகாதார சேவைகளுக்காக நிதி ஒதுக்கீடு 604 பில்லியன் ரூபாவாக அதிகரிப்பு. லேடி ரிச்வே வைத்தியசாலையில் நரம்பியல் நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்காக சர்வதேச தரம் கொண்ட சிகிச்சை நிலையம் ஒன்றை நிறுவுவதற்கு 200 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பாடசாலை உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்திக்காக 1000 மில்லியன் ரூபாய் வரையில் நிதி ஒதுக்கீடு. பல்கலைக்கழக கட்டமைப்பு அபிவிருத்திக்காக 135 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பல்கலைக்கழக கட்டமைப்பு அபிவிருத்திக்காக 135 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பாலர் பாடசாலை மாணவர்களுக்காக காலை உணவுக்கான வேலை திட்டத்துக்கான ஒதுக்கீடு 60 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக அதிகரிப்பு. இதற்காக 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பாடசாலை கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்து புதிய நிலையை உருவாக்கும் தேசிய வேலை திட்டத்துக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு.
புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான மாணவர் உதவித்தொகை 750 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக அதிகரிப்பு. இதற்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. விளையாட்டு பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த போஷணை கொடுப்பனவு 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக அதிகரிப்பு. தொழிற்பயிற்சி கற்கையில் ஈடுபடும் மாணவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக அதிகரிப்பு. இதற்காக 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபல உதவித்தொகையை 5000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாயாக அதிகரிப்பு. பல்கலைக்கழக மாணவர்களின் மாணவர் உதவித்தொகையினை 4000 ரூபாயிலிருந்து 6500 ரூபாயாக அதிகரிப்பு. இதற்காக 4600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. உயர்தர பரீட்சையின் அதிசித்தியை பெறும் மாணவர்கள் வெளிநாட்டு படிப்பு மற்றும் வினைத்திறன் விருத்தி வேலை திட்டத்துக்காக 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மேல் வடமத்திய ஊவா மற்றும் வடக்கு மாகாணங்களில் விசேட விளையாட்டுத்துறை அபிவிருத்திக்காக 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு தொழில்நுட்பம் மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ஏனைய பகுதிகளில் உள்ள நூலகங்களுக்கு 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. திருத்தப்பட்ட புதிய மின்சார சட்டம் விரைவில். திருகோணமலையில் உள்ள 66 எண்ணெய் தாங்கிகளை சர்வதேச நிறுவனங்களுடன் ஒன்றிணைத்து அபிவிருத்தி செய்யும் திட்டம். விவசாயிகளுக்கான உர மானியத்துக்கான ஒதுக்கீடு 35,000 மில்லியன் ரூபாவாக அதிகரிப்பு. 2024-2025 ஆண்டு பெரும்போக நெல்லை கொள்வனவு செய்ய 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. சோயா, கவுப்பி, பாசிப்பயிறு, உளுந்து, மிளகாய், உருளைக்கிழங்கு போன்ற தானிய விளைச்சல்களுக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பாவனையின்றி இருக்கும் காணிகளின் மீள் அபிவிருத்திக்கான ஆரம்ப கட்ட செயற்பாடுகளுக்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ராஜாங்கனை, கல்லோயா, மின்னிரியா, உருவெல நீர்த்தேக்கங்களின் மீள் அபிவிருத்திக்காக 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. தென்னை பயிர்ச்செய்கை அபிவிருத்திக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கருவா உள்ளிட்ட ஏனைய ஏற்றுமதி பயிர்களுக்கான சந்தை அபிவிருத்தி வேலைத்திட்டத்துக்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. அஸ்வெசும நலன்புரி கொடுப்பனவுகளுக்கான ஒதுக்கீடு 232.5 பில்லியன் ரூபாவாக அதிகரிப்பு. சிறுநீரக நோயாளர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு 7500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரை அதிகரிப்பு. முதியோர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரையில் அதிகரிப்பு. ஆதரவின்றி இருக்கும் சிறுவர்களுக்கு 5000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு வழங்க தீர்மானம். 2000 ரூபாயை அவர்களின் வங்கி கணக்கில் வைப்பிடவும் தீர்மானம். இந்த நடவடிக்கைகளுக்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ஆதரவின்றி இருக்கும் சிறுவர்கள் திருமணம் செய்யும் போது அவர்களுக்கான வீட்டை நிர்மாணித்துக் கொள்வதற்காக 1 மில்லியன் ரூபாய் வழங்க திட்டம். இதற்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் விலங்குகளால் ஏற்படும் மரணங்கள் மற்றும் உடல் உபாதைகளுக்காக வழங்கப்படும் நிவாரணத் தொகை 10 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. புத்தாண்டு காலப்பகுதியில் லங்கா சதோச நிறுவனத்தினூடாக விசேட உணவு பொதியை வழங்குவதற்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்பில் உள்ள 1 மில்லியன் ரூபாய்க்கு சந்தையில் உள்ள வட்டி வீதங்களை விட 3% வட்டி வீதம் வழங்க திட்டம். இது ஜூலை முதல் அமுலாகும். கொட்டாவிலிருந்து கொழும்பு, மொரட்டுவிலிருந்து கொழும்பு, வத்தளையிலிருந்து கொழும்பு, கடவத்தையிலிருந்து கொழும்பு, அதாவது கொழும்பு நகருக்கு உள்நுழையும் பிரதான வீதிகளினூடாக 100 சொகுசு பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த திட்டம். இதற்கு 3000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இலங்கை போக்குவரத்து சபையினூடாக 200 பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த திட்டம். புகையிரத சேவை வினைத்திறனை அபிவிருத்தி செய்வதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. புதிய புகையிரத நிலையங்களை உருவாக்கும் வேலை திட்டத்துக்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. தம்புத்தேகம புகையிரத நிலையத்தை புனரமைப்பு செய்வதற்கான ஆரம்பகட்ட செயற்பாடுகளுக்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் கடனை மீள் செலுத்துவதற்கான இடைக்கால செயற்பாடுகளுக்காக 20,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கிராமி வீதிகளின் அபிவிருத்தி மற்றும் புனரமைப்புகளுக்காக 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கிராமிய பாலங்களை அபிவிருத்தி செய்ய 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. வடக்கு மாகாணத்தில் உள்ள கிராமிய வீதிகள் மற்றும் பாலங்களை புனரமைத்தல் மற்றும் அபிவிருத்தி செய்வதற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மாவட்ட மட்டத்தில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மேலதிகமாக 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. இந்திய உதவியுடன் கிழக்கு மாகாணத்தில் பரந்துபட்ட அபிவிருத்தி வேலை திட்டத்தை முன்னெடுக்க யோசனை. மலையக பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 7583 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பெருந்தோட்ட வீட்டு அபிவிருத்தி மற்றும் உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்திக்காக 4267 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மலையக தமிழ் இளைஞர்களின் தொழிற்பயிற்சி வாழ்வாதார அபிவிருத்தி உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்திக்காக 2450 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மலையக தமிழ் மாணவர்களுக்கான பாடசாலை மற்றும் நவீன வகுப்புகளுக்காக 866 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. பரந்தனில் ரசாயன உற்பத்திக்கென தனியான தொழில்துறை வலயத்தை அமைக்க யோசனை.
காலி பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்டு செயலிழந்துள்ள தொழில் பூங்காவான டெக்னோ பார்க்கை அபிவிருத்தி செய்ய 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மோட்டார் வாகன உதிரிப்பாகங்கள் மற்றும் ரப்பர் உற்பத்திக்காக 150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்காக 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு.